நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கோதுமை களி ரெசிபிங்க. ரொம்ப சாஃப்டா ஆறினாலுமே சாஃப்டா இருக்கிற மாதிரி கோதுமை களி எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் கூட கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாங்க, நல்லா வரும். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது ரேஷன்ல கோதுமை வாங்கி அரைச்ச மாவு, நீங்க கடையில வாங்கின மாவும் எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்துல 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது 1 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி வீதம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு இலக்கமா தான் வரும். உங்களுக்கு நல்லா கெட்டியா வரணும்னா 1 டம்ளர் மாவுக்கு 2.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும், ஒரு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனா இருந்தா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சம்பா ரவை சேர்க்கிறேன். நீங்க இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கைப்பிடி சாதம் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அடுப்புலேயே வச்சுக்கின்றதுனால கிண்டலாம், பட் ரொம்ப ஈஸியா பண்றதுன்னா என்னன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு கட்டி கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பா கட்டிகள் இருக்கும் தான். ஆனா நீங்க எல்லா மாவும் சேர்த்து விஸ்க் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறணுங்க. அப்படி கிளறும் போது அத்தனை கட்டிகளும் உடைஞ்சிரும், சூப்பரா ஸ்மூதா சாஃப்டா வந்துடும். நான் பூரா மாவுமே போட்டுட்டேங்க. நல்லா கிளறணும். உங்களுக்கு பாக்குறதுக்கு தண்ணி அதிகமா மாதிரி இருக்கும், கட்டிகள் எல்லாம் உடையும் போது அந்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் சரியா போயிடும். 2 நிமிஷம் கிளறணுங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா மத்தோட பேக் சைடு இருக்கு பாருங்க, அதை வச்சு கிளறலாம். அதை வச்சு கிளறும் போது இன்னும் டைம் கொஞ்சம் எடுக்கும் அந்த கட்டிகள் எல்லாம் உடையறக்கு. விஸ்க் அப்படிங்கும் போது சீக்கிரமா கட்டிகள் உடைஞ்சு சாஃப்டா வந்துருங்க. பாருங்க, நான் காமிக்கிற மாதிரியே நல்லா வச்சு கிளறிக்கோங்க. நிறைய செய்யும் போது கிளறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அப்போ ஒரு ஆளை பாத்திரத்தை பிடிக்க சொல்லிட்டு நீங்க இன்னொருத்தர் கிளறுனா கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா ஸ்மூதா வந்துருச்சு. இந்த விஸ்க்ல இருக்கிற கழியெல்லாம் எல்லாமே எடுத்து விட்டுக்கலாம். கட்டிகளே இல்லை பாருங்க. எப்பவுமே கரண்டி இல்ல விஸ்க் இல்லைன்னா நம்ம தொடும்போது கூட கையில தண்ணி தொட்டுட்டு தொடுங்க. அப்பதான் களி உங்களுக்கு ஒட்டாம வரும். சூடா இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் அடுப்புல இருந்து பாத்திரத்தை இறக்கி களி கிளறும் போதே ஒரு அகலமான கடாயில 6 லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சுட்டேங்க. இப்ப களி கிளறதுக்குள்ள இந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு. இதுக்குள்ள இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். நீங்க ஈவன் இட்லி பாத்திரத்துக்குள்ள கூட வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். இப்ப இந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு மேல ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஏன்னா இந்த பாத்திரம் ஆடாம இருக்கிறதுக்காக தான். உள்ள பாத்திரம் வச்சதுமே மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல 5 நிமிஷம் வச்சீங்கன்னா போதுங்க, சூப்பரா வெந்துடும். அது நினைச்சீங்க இல்ல பச்சை வாசம் வருதுன்னா இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதே சுடுதண்ணிலேயே வச்சுட்டு மூடி வச்சிருங்க. நம்ம எப்ப சர்வ் பண்றோமோ அப்ப எடுத்துக்கலாம். அது வரைக்குமே சூடாவே இருக்கும் இல்லைங்களா? அதனால நான் முதல்ல எல்லாம் களி செய்யும் போது களி கிளறிட்டு சுடுதண்ணிக்குள்ள வைக்காம நான் அப்படியே அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வைப்பேன். அப்பவும் மாவு வெந்துரும், ஆனா அடி பிடிக்குங்க. அடி பிடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய களி வேஸ்டும் ஆகும் இல்லைங்களா? அதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி சுடுதண்ணிக்குள்ள வச்சு வேக வைக்கிறேன். நான் இன்னைக்கு களிக்கு பாத்தீங்கன்னா கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சேன். இதேதான் லஞ்சுக்கும் காலையிலக்கு இதேதான். நீங்க களிக்கு பாத்தீங்கன்னா எந்த குழம்புனாலும் சூட் ஆகும். ஈவன் பருப்பு சாம்பார் கூட சூப்பரா சூட் ஆகுங்க. எந்த நான்வெஜ் குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, மட்டன் சிக்கன் குழம்பு, எந்த குழம்பா இருந்தாலும் இதுக்கு சூப்பரா சூட் ஆகும். நான் எப்பவுமே களி செய்யறதா இருந்தா இதுக்குன்னு தனியாலாம் எதுவும் செய்ய மாட்டேங்க. மத்தியானத்துக்கு அரைச்சு வச்ச குழம்பு, புளி குழம்பு, இந்த மாதிரி ஏதாவது செய்யற அன்னைக்கு காலையிலக்கு களி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். என்னோட ராகி களி வீடியோலயே ஒரு சிலர் கமெண்ட்ல இந்த மெத்தட் தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த மெத்தடா இருந்தா என்னங்க, நமக்கு மாவு வெந்திருக்கணும், வயிற்றுக்கு எந்த கேடும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. நீங்க ஒரு மெத்தட்ல செய்றீங்கன்றதுக்காக நான் செய்யற மெத்தடு தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் நல்லா இலக்கமா பண்ணதுனால சில டைம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நான் எடுத்துட்டு போயிருவேன். அப்ப கூட சாஃப்டா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். தண்ணி கம்மியா ஊத்தி பண்ணிருந்தீங்கன்னா சூடா சாப்பிடும் போது சாஃப்டா இருக்கும், ஆறினா ரொம்ப கெட்டியாயிருங்க.